على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் மகத்தான மாண்புமிக்க ரமதான் மாதத்தின் 24ஆம் இரவில் அல்லாஹுவின் தனிப்பட்ட அருளும் அவனது கருணையும் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த அருமையான பள்ளிதளத்தில் அன்பு தம்பி மரியாதைக்குரிய முஜீபுர் ரஹ்மான் பாகவி ஹஜரத் அவர்கள் நிர்வகித்து வருகிற இந்த பள்ளியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் தந்தமைக்காக அவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு அருமையான தலைப்பை ஹஜரத் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளியினுடைய இமாம் சதகத்துல்லா மன்பகி ஹஜரத் அவர்களுடைய தராவினுடைய தொழுகையை முழுமையாக இங்கே நிறைவேற்றிக் கொள்கிற நல்ல வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ்வுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவர்களுடைய குர்ஆனுடைய அந்த மனன சக்தியில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிது நபவி கட்டப்பட்ட ஆரம்ப நேரத்தில் இது மூசாவினுடைய சின்ன வீடு மாதிரி, ஒரு குடில் மாதிரி இருக்கிறதே என்று சஹாபிகள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது வேண்டுமானால் ஒரு சிறிய அளவில் இந்த பள்ளி இருக்கிறது, ஒரு காலம் வரும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இங்கே வந்து கூடுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த காலத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். மஸ்ஜிது நபவியில் எங்கு நோக்கினும் மக்கள் நிறைந்து வழிந்து கண்கொள்ளா காட்சிகளை இப்போது நாம் மஸ்ஜிது நபவியில் பார்க்கிறோம், இல்லையா? ஒரு அழகிய முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சின்ன இறை இல்லமும் அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளினாலே இன்னும் விரிவு பெற்று பொலிவு பெற்று ஒரு மகத்தான அளவில் இதனுடைய பணி இன்னும் தொடர வேண்டும், தொடங்க வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். சஹாபிகளை பற்றி அல் குர்ஆன் நிறைய செய்திகளை சொல்கிறது. அவர்களுடைய தியாகங்கள், பெருமானாரிடத்தில் அவர்கள் கொண்டிருந்த பாசம், குர்ஆனை அவர்கள் மதித்தது, போர்க்களத்தில் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் ஈமானிய உணர்வில் அவர்கள் மிளிர்ந்தது, இவையெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலவே அந்த சஹாபிகளுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் எதுவென்றால், இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பொருட்செல்வத்தை இறைவனுடைய பாதையில் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பொதுவாக நம்முடைய தன்மை இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா,
1000 ரக்காத்துகளை தொட வேண்டும் என்றால் நாம் தொழுவதற்கு தயாராக இருப்போம். 100 ரூபாயை கொடுக்கிறது அப்படின்னா மனசுல ஒரு சுருக்கம் வந்துடும். வணக்கம் வேண்டுமானால் எவ்வளவும் நாம் செய்யலாம். ஆனால் கொடுப்பது என்று வருகிற பொழுது கொஞ்சம் தயங்குவோம், கொஞ்சம் பின்வாங்குவோம், சமாளிக்க பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் நடக்கும் இல்லையா? சஹாபிகளுக்கு அந்த எண்ணம் இருப்பதில்லை. காரணம், அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக புரிந்து வைத்திருந்தார்கள். இறைவன் தன் கையில் தந்திருப்பது தனக்குரியது மாத்திரமல்ல, இந்த சமூகத்திற்கும் உரியது. நாம் உழைத்து பொருள் ஈட்டினாலும் அந்த பொருளை உண்மையில் நம் கைகளுக்குள் வந்து சேர்ப்பது அல்லாஹுதான் என்கிற அசைக்க முடியாத எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. இந்த எண்ணம் எவருக்கெல்லாம் இருக்கிறதோ இன்றும் கூட அல்லாஹுதான் தந்தான், அவன் எந்தெந்த வழிகளிலெல்லாம் தரச் சொல்கிறானோ நாம் தந்தால் இறைவன் தந்து கொண்டே இருப்பான் என்கிற எண்ணத்தோடு இன்றும் எவரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு ஷான்ஹு தஆலா அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதில்லை, நாம் தந்தவற்றிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் எதனை அவர்களுக்கு தந்தோமோ அவற்றிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். கொடுத்ததையெல்லாம் இறைவன் நமக்கு மாத்திரம் தந்திருக்கிறானா என்றால் இல்லை, நம் வழியாக அடுத்தவருக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ் நம் கைகளிலே தந்திருக்கிறான். லிஸாயிலி ஹக்கும் மஅலூம் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட உரிமை கேட்பவருக்கு நம் பொருளில் இருக்கிறது. கடைக்கு போய் ஒரு வாழைப்பழம் வாங்குறோம், கடைக்கு போய் தர்பூசணி வாங்குறோம். நாம் கொடுத்த காசை வைத்துக்கொண்டு அந்த பழங்களை நமக்கு தருகிறான். அந்த பழங்களை நாம் சாப்பிடுகிற நேரத்தில் என்ன செய்யறோம்? வாழைப்பழத்தை உரிக்கிறோம், உள்ளக்க இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்றோம், தொடிய என்ன செய்யறோம்? தூரத்துக்கு போடுறோம். தர்பூசணி பழத்தை சாப்பிட்றோம், அந்த தோலை வெளியில போடுறோம். ஆனால் நாம் கொடுத்த காசு அந்த தோலுக்கும் சேர்த்து தானா இல்லையா? தோலுக்கும் சேர்த்து தான் நம்ம காசு கொடுக்கிறோம். ஆனா நம்ம தொழியை சாப்பிட்றது இல்லை. என்ன தொழில் நமக்குரியதல்ல, அது மாடுகளுக்கு உரியது, ஏனைய உயிரினங்களுக்கு உரியது. அதையும் சேர்த்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா வயிற்றுல கோளாறு பண்ணிடும். இந்தா இல்லையா? தொழியோட நான் கொடுத்த காசை எவனுக்கும் கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்து வாங்கின அந்த பழத்தை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தொழியோட தோளோட ஒரு மனிதன் சாப்பிட்டால் அவனுக்கு அது இடைஞ்சல் தருமா தராதா? அல்லாஹ் நம் கைகளில் ஒரு 1000 ரூபாயை தந்திருக்கிறான் என்றால் அதில் 2.5% என்கிற அந்த அடிப்படையில் அது நமக்குரியதல்ல, அது அடுத்தவர்களுக்கு உரியது. ஆனால் அதை நம் கைகளில் தான் தருகிறான், நம் கைகளில் தந்து அடுத்தவர்களுக்கு தர சொல்கிறான் என்கிற அந்த யதார்த்த நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சிலரை பராமரிக்கிறேன், அவங்கள நான் தான் பார்த்துக்கிறேன், அவங்களுடைய செலவுகளுக்கெல்லாம் நான் தான் கொடுக்கிறேன், ரொம்ப வயசான பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க, எதுவரை நான் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பது
அப்படின்னு கேட்கிறார். ஒரு கட்டத்தில் மனுஷனுக்கு ஒரு சலிப்பு வரும் இல்லையா? நாம யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவருக்கு ரொம்ப சிரமம் வந்துடும். ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேரம் நமக்கு ஒரு சலிப்பு வரும். என்ன, எத்தனை வருஷத்துக்கு ஏன் செய்யறது? அதுவும் அவர் நமக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, அவரெல்லாம் நமக்கு சிரமம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், உடனடியாக நிறுத்திடுவோம். உண்டாயில்லையா? நம்முடைய மனித சுபாவம் அதுதான். பெருமானாரிடத்தில் ஒருவர் இப்படி கேட்கிறார், யார சொல்லலாம், நான் உதவி செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய நான் எத்தனை நாள் வரை அல்லது எதுவரை அவருக்கு உதவுவது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு கீழே உன்னுடைய பராமரிப்பின் கீழே ஒரு பலவீனமான மனிதர் இருக்கிறார் என்றால், அவருக்கு நீ உதவி செய்கிறாய் என்றால் ஒரு யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடக்குது தெரியுமா? நீ அவருக்கு உதவுவதாக நீ நினைக்கிறாய், ஆனால் நடப்பது என்ன தெரியுமா? அவர் மூலம்தான் உனக்கு ரிஸ்க் தரப்படுகிறது என்று சொன்னார். துன்சரூன பிதுஅஃபாயிக்கும் வதுர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும். நீங்கள் யாரை பராமரிக்கிறீர்களோ, யாருக்கு பொறுப்பு ஏற்கிறீர்களோ, அப்படி பொறுப்பேற்கப்படுபவர்களின் காரணமாகத்தான் உங்களுக்கே ரிஸ்க் கிடைக்குது. அப்படின்னா நீங்க ரிஸ்க் கொடுக்கல, அவர் தான் உங்களுக்கு ரிஸ்க் தராருன்னா, அவர் தான் உங்களுக்கு ரிஸ்க் தரார். புரியுதா? அப்போ நாம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இறைவன் கொடுக்க சொல்கிறான் என்றால் அவன் நம் கையில் தந்து தர சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, ஜும்மாவில் அதிகமா நீங்க ஓத கேட்டிருப்பீங்க. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். என்ன அர்த்தம்? இறைவன் உங்களுக்கு எவற்றை தந்தானோ அவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். எதற்கு முன்னாடி செலவழிச்சிருங்க தெரியுமா? மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். மௌத் வர்றதுக்கு முன்னாடி செலவழிச்சிரு. மரணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் செலவழிக்க வேண்டிய விஷயங்களுக்கு செலவழிச்சிரு. செலவழிக்க வேண்டிய விஷயங்களுக்கு செலவழிச்சிரு. ஏன்னா அப்படி செலவழிக்கல அப்படின்னு சொன்னா மரண நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் விலகிவிடும், திரைகள் விலகிவிடும். அந்த நேரத்தில் அவனுக்கு உண்மையான உலகம் தெரிந்துவிடும். அவனுக்கு உண்மையான உலகம் தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இறைவா, கொடுப்பதனால் எவ்வளவு உயர்வும் எவ்வளவு நன்மைகளும் எவ்வளவு வசதிகளும் எனக்கு கிட்டும் என்பதன் யதார்த்தம் இப்பதான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் எனக்கு அவகாசம் தான். அவகாசம் தந்தா நான் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நான் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன். நல்லா கேளுங்க, அல்லாஹ் சொல்றது என்னன்னா, மரண நேரத்தில் இறைவா கொஞ்சம் அவகாசம் தான், நான் தொழுதுட்டு வந்துடுறேன்னு கேட்கல, நான் நோன்பு வச்சுட்டு வந்துடுறேன்னு கேட்க மாட்டேங்கிறான், நான் ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு வர்றேன்னு கேட்கறது இல்லை. உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் இன்னும் கொஞ்சம் என் உடலில் உயிர் தங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவது எதற்கு தெரியுமா? சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறான். நான் கொடுப்பதை கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன், அதுவரை என் உடலில் உயிரை தங்க வையிறைவா அப்படின்னு கேட்கிறான்னா, உண்மைகள் உணரப்படுகிற அந்த கடைசி நேரத்தில் கொடுப்பதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் எவ்வளவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா? நம்ம உயிருக்கு ஆசைப்படுறது இறைவனை கொடுத்துட்டு வந்துடுறேன்றான். பெருமக்களே,
அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய, பாடம் பெற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கடைசி வரை நாம் காத்திருக்க கூடாது. நம்மால் முடிந்து கொடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம முடிவு எடுத்துட்டா பணக்காரங்க தான் கொடுக்கணுன்றதுலாம் அல்ல, பணக்காரங்க தான் கொடுக்கணுன்றது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேரித்தங்கனி ஒன்றை, ஒரு பேரித்தங்கனியை அவன் கொடுக்கிறான் என்றால், இறைவன் தர்மமாக கொடுக்கப்படுகிற அந்த பேரித்தங்கனியை இறைவன் தன் வலது கையால் ஏந்திக் கொள்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரித்தங்கனி யாருக்கு கொடுப்பான்? அம்பானி கொடுப்பானா? பேரித்தங்கனியை சாதாரண ஆட்கள் கொடுப்பான். சாமானியர்களுக்கும் தர்மத்தின் நன்மைகள் கிடைத்து அந்த சுகத்தையும் பரவசத்தையும் சாதாரண மனிதர்களும் பெற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் அது. என்ன, ஒரு மனுஷன் எவ்வளவு அடிநிலையில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பேரித்தம்பழத்தை கொடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்குமா? இருக்காதா? ஒரு பேரித்தம்பழத்தை ரொம்ப கடைநிலை ஊழியன், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியன் ஒரு பேரித்தம்பழத்தை தர்மம் செய்ய முடியுமா? முடியாதாங்க? முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பேரித்தம் பழத்தை தந்தால் இறைவன் தன் வலது கையால் ஏந்திக் கொள்கிறான், அதை வளர்த்தெடுக்கிறான். எந்த அளவிற்கு வளர்த்தெடுக்கிறான் தெரியுமா? உஹது மலை அளவு வளர்த்தெடுக்கிறான். கொஞ்சம் யோசிங்க, உஹது மலை அளவு வளர்த்தெடுக்கிறான். கொடுப்பது யார்கிட்ட போய் சேருது? யார்கிட்ட போய் சேருது? அல்லாஹ்வுடைய வலது கையில் போய் சேருகிறது. அதனால தான் ஆயிஷா அம்மாவுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க தர்மம் திருகம் கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, ஏழைகளுக்கு யாசர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தில் அத்தர் பூசிட்டு கொடுப்பாங்களாம். என்ன செய்வாங்க? அத்தரை பூசிட்டு கொடுப்பாங்க. ஆயிஷா மாட்ட இதுக்கான விளக்கம் கேட்கப்பட்டுச்சு. ஏங்க ஒரு திருகத்தையும் ஒரு தீனாரையும் நீங்கள் பிறருக்கு தருகிற பொழுது ஏன் அதில் நறுமணத்தை பூசி தருகிறீர்கள் என்று கேட்கப்படுகிற நேரத்தில் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, இன்னஹா தகஉ, இன்னஹா தகஉ ஃபீ யதில்லாஹ் கபுல அன் தகஅ ஃபீ யதி சாயில். கேட்பவரின் கைகளில் இந்த பொருள் விழுவதற்கு முன்பாக அல்லாஹ்வின் கைகளில் போய் விழுகிறது. எனவே அல்லாஹ்வின் கைகளில் விழக்கூடிய அந்த பொருள் மனமிக்கதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா? ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள். அப்போ உண்மையை புரிகிறாங்க. மேன்மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? ஒருவர் அவர்களிடத்தில் உதவிகளை கோரி வந்து நிற்கிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு நன்மைகளை தர வந்தவரே அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா கொடுப்பதனால் நன்மை கொடுத்தவருக்கு கிடைக்கிறது என்றால் அது எப்பங்க கிடைக்கும்? வாங்குபவர் இருந்தால் தான் கிடைக்கும். உண்டா இல்லையா? ஒரு ஆண் தந்தை என்ற பெயரை எப்போது பெறுகிறான்? பிள்ளை வந்ததற்கு பின்புதானே. ஒரு பிள்ளை தான் ஒரு ஆணை தந்தை என்கிற தகுதிக்கு உயர்த்துகிறான் இல்லையா? அப்போ கொடுத்தவன் என்கிற பெயர் எப்போது அவனுக்கு கிடைக்கும்னா வாங்கினவன் ஒரு ஆள் இருக்கணும். கொடுப்பவருக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் வாங்கியவர் தான் அந்த நன்மைகளை அவருக்கு தருகிறார் என்பதனாலே முன்னோர்கள் எப்படி பெறுபவர்களை வரவேற்பார்கள், வாழ்த்துவார்கள் என்றால் எங்களுக்கு நன்மைகளை தர வந்தவரே என்று வாழ்த்துவார்கள். என்ன, கியாமத்தினுடைய கடைசி கட்டத்தில் உலகம் முடிவடைகிற, உலகம் அழிய போகிற கடைசி கட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் தான் திரட்டிய செல்வத்தை யாராவது வாங்கிக் கொள்வார்களா அப்படின்னு தூக்கிக்கிட்டு போவான். ஆனா வாங்கிறதுக்கு ஆள் இருக்காரு. வாங்கிறதுக்கு ஆள் இருக்காரு. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறங்க. தேவையுடைய ஒரு மனிதன் நம் வாசலில் வந்து நிற்கிறான். உண்மையில் தேவை இருக்கிறது.
அவனுடைய தேவையை நாம் முழுமையாக புரிந்து நிற்கிறோம். அந்த தேவையை உணர்ந்த நிலையில் அவனுக்கு தேவையான ஒரு பொருளை, ஒரு பணத்தை, செல்வத்தை நாம் தருகிற நேரத்தில் அதை பெற்ற அந்த நிமிடத்தில் நம்முடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும் இல்லையா? அந்த வெளிச்சத்தை பார்ப்பதுதான் கொடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் சம்பளம். கொடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் கூலி என்னங்க? பெறுபவனின் முகத்தில் படுகிற வெளிச்சம். அதுதான் முதல் கூலி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு அந்த முகத்தை பார்க்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது இல்லையா? அதுதான் கொடுப்பதனால் கிடைக்கிற முதல் நன்மை. உலகம் அழிகிற நேரத்தில் இந்த அனுபவம் இல்லாமல் போயிடும். பொருளை கொண்டு கேட்கிறவன் வர்றவன் யாராவது வாங்கிக் கொள்வதற்கு இருக்கிறீர்களா என்று அவன் தவித்துக் கொண்டே இருப்பான், சுற்றி அலைவான். ஆனால் வாங்குவதற்கு ஆள் இருக்காது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க பாருங்க, 2 வானவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். ஒருத்தன் இந்த உலகத்தில் கொடுப்பவன் இருக்கிறான் அல்லது மறுப்பவன் இருக்கிறான். 2 மனிதர்கள் தான். மனிதர்கள் 2 வகை. ஒன்று தருபவன், இன்னொன்று தர மறுப்பவன் இல்லையா? வானவர்கள் எப்போதும் மனிதர்களை சுற்றி அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வாங்க. ஹதீஸ்ல வருது, அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா யார் செலவழிக்கிறார்களோ, யார் இறை பாதைகளில் தருகிறார்களோ அவர்களுக்கு நீ தந்ததற்கு பகரத்தை தான். 10 ரூபாய் மஞ்சா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, 1 கொடுத்தா 10 தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். உண்டா இல்லையா? மனிதர்கள் வாக்கு மீறுபவர்கள், மனிதர்கள் வாக்குறுதிகளை மறப்பவர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த தன்மை கிடையாது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் வாக்குறுதிகளை மீறுவதில்லை, அவன் மாற்றம் செய்வதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ 1 கொடுத்தா 10 தருவான்னு அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான். எனவே வானவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இவர் தர்மம் செய்யறாரு, செஞ்ச இந்த மனிதருக்கு இதற்கு பகரத்தை தான் அப்படின்னு ஒரு வானவர் சொல்வார். அப்படின்னா இன்னொரு வானவர் எப்படி துஆ செய்வார் தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, இறைவா தேவை என்று ஒரு மனிதன், உண்மையான தேவை என்று ஒரு மனிதன் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறான், அவன் மறுக்கிறான், இறைவா இவனுக்கு நாசத்தை தான். யாருக்கு கேட்கிறது துஆ? யாரு கேட்கிறது? மலக்குகள் கேட்கிறாங்க. மலக்குகள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிற மலக்குகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே செயல்படுத்துகிற மலக்குகள். அந்த மலக்குகள் இப்படிப்பட்ட ஒரு துஆ செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, ஒரு மனுஷன் கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறான் என்றால் ஃபஇன்னமா யப்ஹலு அலா நஃப்ஸி, அவன் தனக்குத்தானே கருமித்தனம் செய்து கொள்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? கொடுக்கிறதுல கருமித்தனம் பண்றான்னா அந்த கருமித்தனம் பண்ணுவது அடுத்தவனுக்கு கொடுக்காம இருக்கிறான் அப்படின்றதுனால கருமித்தனம் வெளிப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உண்மையில் கருமித்தனத்தை தனக்காகவே அவன் செய்து கொள்கிறான். நாளைக்கு மறுமையில் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. இப்போ கொடுத்தாதானே கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக், நீ செலவழி, நீ செலவழிக்கப்படுவாய். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க பாருங்க, நீ செலவழி, உனக்கு செலவழிக்கப்படும். எப்படி செலவழிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? யஜஅல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு தருவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருகிற சிக்கல்களுக்கெல்லாம் அல்லாஹ் தீர்வுகளை தந்து விடுவான் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்றான், சூரத்துல் தௌபாவுல, இறைவனுடைய பாதையில கொடுக்கணும், இறைவனுடைய பாதையில கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கணும், சதகாக்கள் செய்யணும், தங்கத்துக்கு இவ்வளவு, வெள்ளிக்கு இவ்வளவு அப்படின்லாம் இருக்குது இல்லையா? ஒருவன் கொடுக்க மறுக்கிறான் என்றால், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله,
யார் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அதனை செலவழிக்காமல் பதுக்கி வைத்துக் கொள்கிறார்களோ, நபியே ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிட்டு அந்த வேதனை எப்படி இருக்கும்ன்றது அல்லாஹ் படம் பிடிச்சு காமிக்கிறான். அடுத்த ஆயத்து இப்படி சொல்லுது, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அவன் சேர்த்து வைத்த அந்த வெள்ளியையும் தங்கத்தையும் நெருப்பில் போட்டு பொசுக்கப்படும், நெருப்பில் போட்டு உருக்கப்படும். இப்போ பழைய தங்கத்தை தங்க கடையில் கொடுத்தா, ஜுவல்லர்ஸில் கொடுத்தா என்ன செஞ்சிடறாங்க, ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய தங்கம் இவ்வளோக்கான ஆயிடுது, ஒரு சின்ன மணி துண்டு மாதிரி ஆயிடுது. இல்லை உண்டா இல்லையா? எவ்வளவு பெரிய தங்கத்தை தூக்கி அவன் நெருப்பில் தூக்கி போட்ட உடனே எப்படா அப்படின்னா அந்த தங்கம் இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் எடுத்துட்டு இவ்வளோ பகட்டாக இருக்கிற அந்த பவுன் இவ்வளவு பொடி நகையாக மாறிவிடுகிறது. அப்படி பொசுக்கப்பட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபதுக்குவா பிஹா ஜிபாஹும், அதை வைத்து அவர்களுடைய நெற்றியிலே சூடு போடப்படும். ஃபதுக்குவா பிஹா ஜிபாஹும் வஅலா ஜுனூபிஹிம், அவருடைய விலாக்களில் சூடு போடப்படும் சொல்றான். தஃப்சீர்ல பார்த்தா ஏன் நெத்தியில சூடு அப்படின்னா, ஒருத்தன் கேட்கிற நேரத்தில் கொடுக்க மறுக்கிறவன் தன்னுடைய மறுப்பை எதில் வெளிப்படுத்துவான் தெரியுமா? நெத்தியில சுருக்கத்தில் தான் காட்டுவான். நான் பாருங்க அப்படின்வான். அப்ப நெத்தியில சுருங்கும். மறுப்பின் வெளிப்பாடு முதல்ல நெற்றியில தெரிகிறதுனால நெத்தியில சூடு. கொடுக்காம அவன் கழுத்தை திருப்பிட்டு போவான் பத்தியா, விழா தான் முதல்ல விலகும். அப்ப விழாவில் ஒரு சூடு. கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்காமல் போகிற போது அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய வெளிப்பாடுகளுக்கு உறுப்புகளில் முதல்ல நெற்றி, இரண்டாவது விழா. எனவே இரண்டில் சூடு போடப்படுகிறது என்று தஃப்சீரில் நாம் பார்க்க முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, அன்பிற்கினியவர்களே, ஹதீஸ்ல வருது பாருங்க, மறுமையில அவனுடைய வலது புறத்தில் அவன் செஞ்ச நன்மைகள் இருக்கும், வலது புறத்தில் அவன் செய்த நன்மைகள் இருக்கும், இடது புறத்தில் அவன் செய்த தீமைகள் இருக்கும், முன்னாடி நரகம் இருக்கும். இவன் எண்ணம் தடுமாறுவான், இந்த நன்மைகளால் சொர்க்கம் சென்று விட முடியுமா அல்லது தான் செய்த தீமைகளினால் நரகம் செல்ல முடியுமா அப்படின்னு தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பேரித்தம் பழம், ஹதீஸ்ல வருது, ஒரு பேரித்தம் பழம் தடையாக அவனுக்கு முன்னாடி நிற்கும். அதை வச்சு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அந்த பேரித்தம்பளம் என்ன தெரியுமா? அந்த அளவிற்கு அவன் செய்த தர்மம், அந்த அளவிற்கு அவன் செய்த தர்மம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தமரா, ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தமரா, நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பேரித்தங்கனிகளின் ஒரு துண்டை சதக்காவாக செய்து தர்மம் செய்து அதன் மூலமாக கிடைக்கிற அந்த நன்மைகளினாலே நீங்கள் நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் இந்த விஷயத்தில் அவங்களை அடிச்சுக்கிற முடியாது, எப்படிப்பட்டவங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் உங்களால் எப்படி செலவழிக்காமல் இருக்க முடிகிறது? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், எப்படி உங்களால செலவழிக்க முடியாம இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். சஹாபிகள்ல பல தரம் இருக்குது. ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி கொடுத்தவர்களும், மக்கா வெற்றிக்கு பின்னாடி இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி கொடுத்தவர்களும் சமம் அல்ல. என்ன, அவங்க வெற்றியை பார்ப்பதற்கு முன்பு தந்தவர்கள், வெற்றியை பார்ப்பதற்கு முன்பு, அனுபவிப்பதற்கு முன்பு, மக்கள் எல்லாம் குழம்பி தவிக்கிற அந்த நேரத்தில் கொடுத்தவர்கள். எனவே அவர்கள் பெற்ற உச்சத்தை, உயரத்தை அதற்கு பின்னால் கொடுத்தவர்கள் பெற முடியாது அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் ஷானஹு தஆலா சொல்வது பாரு. அதாவது ஆரம்ப நிலையில இந்த பள்ளி கட்டுறதுக்காக வேண்டி அதிலிருந்து அவ்வளோ முயற்சி பண்ணிருப்பார். ஆரம்ப நிலையில இந்த பள்ளி இந்த இடத்துல உருவாகணும் அப்படின்றதுக்காக வேண்டி
முயற்சி எடுத்தவர்கள், அதற்காக வேண்டி பங்களித்தவர்கள், அதற்கு பணம் தந்தவர்களுடைய நன்மைகளை வளர்ந்ததுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஆள் கொடுக்கிறாருன்னு வைங்களேன், அவரை பெற முடியுமான்னா அந்த அளவிற்கு பெற முடியாது. ஏன்னா இது வளர்ச்சிக்கு பின்னால் தரப்படுகிற செல்வம். வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லது வளர்ச்சியை பார்க்க முடியாத நேரத்தில் இந்த மார்க்க நிறுவனங்களுக்காக, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி கொடுத்தவர்களின் அந்த மதிப்பை, அந்த உயரத்தை பின்னால் வருபவர்கள் பெற முடியாதுன்னு பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன பார்வை தெரியுமா? நிறைய கொடுக்கணும் அப்படின்ற அல்லாஹ் விரும்புறது இல்லை, கொடுக்கணும்ன்றது அல்லாஹ் விரும்புறான். அந்த மனசை பார்க்கிறான் அல்லாஹ். ஒரு யுத்தத்திற்காக வேண்டி நிதி திரட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தம் நிதி திரட்டி கொண்டிருக்கிறார்கள். குவிஞ்சு கிடக்குது. யுத்த நிதிக்காக தரப்பட்ட சஹாபிகளுடைய பொருட்கள் குவிஞ்சு கிடக்குது. இந்த அரிசி மூடெல்லாம் கிடக்குதுல, இது மாதிரி அப்படி குவிஞ்சு கிடக்கிற இந்த நேரத்தில் ஒரு சஹாபி, அவர் ஊனமுற்ற ஒரு சஹாபி, அவரு ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி. அவர் மனசுல நாமும் இந்த யுத்தத்திற்காக நிதி தர வேண்டும் என்றவருடைய ஆழ் மனம் ஆசைப்படுகிறது. ஆனா கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிறார். என்ன பண்றாரு? கூலி வேலைக்கு போய் அதுல கிடைச்ச கூலியாக கொஞ்சம் பேரித்தம்பழங்கள் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தார். யார் ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்திற்கு என்னுடைய பங்களிப்பு இந்த பேரித்தம்பழங்கள். பெருமானார் விசாரித்த பொழுது அவர் இரவு முழுக்க ஒருவனின் தோட்டத்தில் கூலி வேலை செய்து அதற்கு சம்பளமாக கிடைத்த இந்த பேரித்தம்பழங்கள் என்பதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? திரட்சியாக கொட்டி கடக்கப்படுகிற அந்த யுத்த பொருள்களுக்கு மேலே இந்த பேரித்தம்பழங்களை தூவி விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. இந்த பேரித்தம்பழங்களை தூவி விடுங்கள். ஏன்னா இவருடைய அர்ப்பணிப்பும் இவருடைய தியாகமும், அங்கு பெரும் பொருட்கள் கிடைக்கின்றன. ஆனால் இவர் கொடுத்தது பேரித்தம்பழம். பேரித்தம்பழம் அரபுகளை பொறுத்தவரை ரொம்ப சாதாரணமானது. அரபுகளை பொறுத்த வரைக்கும் பேரிச்சம்பழம்ன்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே எதை பார்த்தார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அவருடைய தியாகம், அவருடைய மனசு, இறைவனின் பாதையில் தானும் தர வேண்டும் என்று அவர் நினைத்தார் அல்லவா, அதுதான். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? தானம் இருக்குது, தர்மம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, தானம் அப்படின்றது கேட்காதவருக்கும் தேடி போய் கொடுக்கிறது. தர்மம்ன்றது யாரு கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறது. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சில உறவுகள் இருப்பார். நம்முடைய உறவுகள்ல நிறைய பேர் இருப்பாங்க. கேட்கறதுக்கு அவங்களுக்கு கூச்சமா இருக்கும். அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் தடுக்கும். கௌரவமான குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, இடையில நொடிஞ்சிருப்பாங்க. நமக்கு என்ன மனசு இருக்கு தெரியுமா? கேட்டா கொடுப்போம் என்று. அவங்க வந்து கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பெருமானார் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்கிறான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. அறியாதவர்கள், அல்லாஹ் என்ன ஒரு வார்த்தையை போடுறான், ஜாஹில் ஒரு வார்த்தையை போடுறான். முட்டாள்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க கேட்கல அதனால வசதியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கல ஆனா வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, அவங்க அடுத்தவங்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. இது மாதிரியான இடங்களில் உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலில் நாம் செய்கிற தர்மங்களும் தானங்களும் நம்முடைய உறவுகளிலிருந்து துவங்கப்பட வேண்டும். நம்முடைய உறவுகளிலிருந்து துவங்கப்படணும். நமக்கு ஒரு மனோபாவம் இருக்குது. என்ன மனோபாவம் இருக்குன்னா, வெளியில அள்ளி கொடுப்போம், சொந்தக்காரங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், மாமா மச்சான் எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா நம்முடைய மனசு என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் மனசு போகும். அன்பிற்குரியவர்களே, நாம் கொடுப்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க பாருங்க, நாம் செய்கிற தர்மம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்துரும். கொடுக்கிற தர்மம் என்ன செய்கிறது?
அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்து விடும். ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது, மோசமான மரணத்தையும் கூட அது தடுத்து நிறுத்திவிடும். தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு சொல்லு நமக்கு தெரியும் இல்லையா? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அது சாதாரணமான வார்த்தை அல்ல, ஹதீஸிலிருந்து திருடப்பட்டது. ஹதீஸிலிருந்து திருடப்பட்டது. அஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கல்லா, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட தீய விளைவுகளையும் நீங்கள் செய்கிற தர்மங்கள் தடுத்து நிறுத்திவிடும். கோபத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் செய்கிற தர்மம் இருக்கிறது அல்லவா, அது கோபத்தை தடுக்கும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஒரு மனுஷன் தவறு செய்கிறான், தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, தவறு செய்யாதவர்கள் மனிதர்களும் கிடையாது. அப்ப மனுஷன் தவறு செய்வான், தவறு செய்யற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துடும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தர்மத்தின் மூலமாக அந்த கோபம் தடுத்துடும். அதனாலதான் முன்னோர்கள் என்ன பழக்கம் வச்சிருப்பாங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உடனடி தர்மம் செஞ்சிருவாங்க. தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தப்பின் தடயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க என்ன செஞ்சுவாங்க, உடனே தர்மம் செஞ்சிருவாங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிப்ன ஸய்யிஆத், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிப்ன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழிச்சு விடும். அது உண்டுதானுங்க, நன்மைகள் தீமைகளை அழிச்சிடும். அல்லாஹ் ஜல்ஷானுஹு தஆலா இந்த வகைகளிலே நாம் சொல்வதை பார்க்கிறோம். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறான், மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், சொர்க்கத்திற்கு நெருக்கமாக இருக்கிறான். உண்டா இல்லையா? கொடுப்பவனை அல்லாஹ் விரும்புகிறான், கொடுப்பவனை மக்கள் விரும்புகிறார்கள், கொடுப்பவன் வர வேண்டும் என்று சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு மூன்றும் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்கள், இன்னொரு விஷயத்தை புரியணும். கொடுங்க கொடுங்கன்னு சொல்றீங்களே, கொடுத்துக்கிட்டே இருந்தா குறைஞ்சிருமே. கொடுத்துக்கிட்டே இருந்தா 100 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் எடுத்தா 80 ரூபா தானே? அப்படிதானே கணக்கு? கணக்கா தானே? கணக்கை கொஞ்சம் வீக்குனா 100 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் எடுத்தா எவ்வளவு? அப்படிதான் நம்முடைய அறிவு சொல்லுது. இந்த நேரத்தில் தர்மமாக தரப்படுகிற நேரத்தில் இந்த கணக்கு மூளை வருது பார்த்தீங்களா, அதனுடைய கணக்கு மூளை இல்லை, அது ஷைத்தான் தோன்றுறது. யஇதுக்குமுஷ் ஷைத்தான் யஇதுக்குமுல் ஃபக்ர். ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்கு வறுமை வரும் என்று பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அந்த ஷைத்தான் தான் சொல்றான், நீ 100 ரூபாயில 2000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா 97 50 தான் இருக்கும், உன்னுடைய பொருள் குறைந்து விடும், உன்னுடைய பொருள் குறைந்து விடும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வயுர்பி ஸதகாத், நீங்கள் கொடுக்கிற தர்மத்தை அல்லாஹ் உயர்த்துவான், வளர்ப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 100ல அது 90 ரூபாய் அல்ல, 10க்கு 10 100 190 ரூபாய் மாறிடும்ன்றான் அல்லாஹ். ஆனா ஷைத்தான் என்ன சொல்றான்? 100 ரூபாயில 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய் தான் இருக்குதுன்னு சொல்றான். யார் சொல்றதை கேட்கணுமா? யார் சொல்றதை கேட்கணும்? அல்லாஹ் சொல்றதை கேட்கணுமா, ஷைத்தான் சொல்றதை கேட்கணுமா? அப்போ அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர் என்பது ஷைத்தானின் கூற்று, வயுர்பி ஸதகாத் என்பது சதகாக்களை அல்லாஹ் வளர்க்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய கூற்று என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் மார்க்கத்துல சொல்லி தராங்க, கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நினைச்ச நேரத்திலேயே கொடுத்துடணும். பின்னாடி கொடுக்கலாம், நாளை கழிச்சு கொடுக்கலாம். இப்போ பள்ளிவாசலுக்காக ஒரு தேவை, அதில் வந்து கேட்குறாங்க, பள்ளிவாசலுடைய வளர்ச்சி, பள்ளிவாசலுடைய முன்னேற்றம், பள்ளிவாசலுடைய நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு அதில் கேட்குறாருன்னா, கொடுக்கணும்னு நினப்பு வரும்போது உடனடியாக கொடுத்தோம். ஏன்னா நாளைக்கு அப்படின்னு நீங்க தள்ளி போடுகிற பொழுது
அதில் ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று நமக்கு பலவீனம் அடையலாம், இன்னொன்று ஷைத்தான் நம்மளோட வழிகெடுத்துடலாம். பார்த்துக்கிறலாமே, ஏன் இப்போ கொடுக்கணும், அல்லது 100 ரூபாய் கொடுக்கணும் 1000 ரூபாய் கொடுக்கணுன்றது அந்த ஒரு நாள் கழிஞ்சதுக்கு பின்னாடி 500 ரூபாவாக சுருங்கும், அடுத்த நாள் 250 மாறிடும். கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதனை உடனடியாக கொடுத்து விட வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மைகளுக்கும் மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், அறக்காரியங்கள், மக்கள் நலப்பணிகள், மக்களுக்கான தேவைகள், இவற்றுக்கெல்லாம் நாம் கொடுப்பது ஃபீஸபில் இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் கொடுக்கிற இந்த தர்மம் இருக்கிறது அல்லவா, மார்க்கம் அதற்கு என்ன கண்ணோட்டத்தை வழங்குகிறது தெரியுமா? இது அல்லாஹ்வுக்கு நீங்கள் செலுத்துகிற கடன் அப்படின்னு சொல்லுது. என்னங்க சொல்லுது? நீங்க அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்குறீங்க. பொதுவாகவே கடனை கொடுத்தா, கடனை வாங்கினா திருப்பி தந்துடணும் இல்லையா, அப்படிதானுங்க? வாங்கின கடனை திருப்பி தரணுமா இல்லையா? நமக்கு காந்தி கணக்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு காந்தி கணக்கு, கடனை வாங்கினதுக்கு ஒரு காந்தி கணக்குன்னு ஒன்று வச்சிருப்போம். இந்த கடன் என்பது என்ன அப்படின்றதுக்கு ஒரு படித்த ஒரு வாசகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, கடன் என்பது வாங்குவதற்கு முன்பு பணிவையும் வாங்கியதற்கு பின்பு துணிவையும் தந்துவிடும். வாங்குவதற்கு முன்பு பணிவையும் வாங்கியதற்கு பின்பு துணிவையும் தந்துவிடும். ஒருத்தன் கடன் கேட்டான், அவன் இழுத்தடிச்சான், தரண்டான்னு இழுத்தடிச்சான். கேட்கிறவனுடைய நண்பன் கேட்டான், ஏண்டா இவ்வளவு கேட்கிற, அவன் தரமாட்டுக்கிறான், இவ்வளவு பணிஞ்சு போற, அவன் தரமாட்டுக்கிறான், வந்துட வேண்டியதானடா அப்படின்னு. அப்ப இவன் சொன்னான், அவன் தர்ற வரைக்கும் தான்டா அப்படி, தந்ததுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் பாரு. மனிதர்கள் வாங்கிய கடனையே திருப்பி செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிற பொழுது, தர்மம் செய்வது அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கடன், கொடுக்கக்கூடிய கடன் என்றால் அல்லாஹ் திருப்பி தருவானா இல்லையா? அல்லாஹ் திருப்பி தருவானா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வமன் யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடனை அல்லாஹ்விற்கு தருபவர்கள் யார் என்று கேட்டுவிட்டு அடுத்து சொல்கிறான், அப்படி தரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு திருப்பி தருகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நாம 100 ரூபாவை கடனை வாங்கினா பிச்சு 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 கொடுப்போம். 10 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா வர வச்சுக்கோ, நாளைக்கு 7 ரூபா வர வச்சுக்கோ, அடுத்த நாள் 8 ரூபா வர வச்சுக்கோன்னு பிச்சு பிச்சு கொடுப்போம். 100 ரூபா கடன் கொடுத்தவனுக்கு 100 ரூபா முழுசா சேர்றது இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறானா, 100 ரூபாயை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுத்தால் அவன் திருப்பி தருகிற நேரத்தில் முழுமையாக தருகிறான் என்பது மாத்திரமல்ல, நிறைவாகவும் தருகிறான். அவனுக்கு இரட்டிப்பாக தந்து விடுகிறான் என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க பாருங்க, அஸ்ஸலாத்து நூர், தொழுகை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தரும். அஸ்ஸதகத்து புர்ஹான் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வாசகங்க இது, ஞாபகம் வச்சுக்கணும். தொழுகை என்பது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் என்றால், தர்மம் என்பது புர்ஹான், எவிடன்ஸ் சொன்னாங்க. எதுக்கு எவிடன்ஸ் தெரியுமா? நமக்கு ஈமான் இருக்குதுன்றதுக்கான எவிடன்ஸ் நாம கொடுக்கக்கூடிய சதகா தான். ஏன்னா ஒரு மனிதன் பொருளை தருகிறான் என்றால் உள்ளம் தர மறுக்கும். மறுக்கிற உள்ளத்தை அவன் அடிபணிய வைத்து அவன் தருகிறான்னா அவனுடைய ஈமான் அங்க உறுதிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் கொடுக்கிறான்னா அவனுக்கு ஈமான் உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஈமானுக்கான எவிடன்ஸ் எது அப்படின்னா, ஒரு மனிதன் செய்கிற சதகா தர்மம் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஏற்கனவே சொன்ன ஆயிஷா அம்மா, ஒரு பொருளை சதகா செய்வதாக இருந்தால் அந்த சதகாவுடைய பொருள்ல அத்தர் பூசி கொடுப்பாங்க. ஏன்னா ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹா தகபு பியதில்லா கபுல அன் தகஅ பியதி சாயில். கேட்பவனின் கைகளில் இந்த பொருள் சேர்வதற்கு முன்பாக அது அல்லாஹ்வின் கைகளில் போய் சேருகிறது. எனவே அப்படி சேருகிற ஒன்று நறுமணமிக்கதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹுவும் அஸ்மா ரலியல்லாஹுவும் 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஆனா கொடுக்கிறதுல 2 பேரும் கெட்டிக்காரவங்க, அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்க.
ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சரி, ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு. ஆனால் ரெண்டுல கொஞ்சம் வித்தியாசம். ஆயிஷா அம்மா கையில் வந்துட்டா உடனே கொடுத்துருவாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுடைய தங்கச்சி இருக்காங்களா அஸ்மா, அவங்க என்ன செய்வாங்கன்னா சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. இவங்க கையில் வந்துட்டா உடனே கொடுத்துருவாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. இது இந்த ரெண்டு பேருடைய பழக்கமாக இருந்துச்சு. அன்பிற்கு நீங்க பெருமக்களே, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. வீட்டில் வேலைக்கார சிறுமி இருக்கிறாங்க. வீட்டில் ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு. கொஞ்சம் நோன்பு துறக்கிறதுக்கான நேரம் வரப்போகுது. யாசகர் வந்துட்டார். ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்துருன்ட்டாங்க. ரொட்டி துண்டை கொடுத்தாச்சு. சிறுமி சொல்றாங்க, நோன்பு துறக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உணவும் பதார்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தரப்பில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு மாதாந்திர அல்லது வருடாந்திர ஒரு தொகை, ஒரு உதவியாக வருகிறது. அப்படி வந்த தொகை எவ்வளவு தெரியுமா? 70,000 தீனார்கள். எத்தனை? 70,000 தீனார்கள் வந்துச்சு. ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த வேலைக்கார சிறுமிட்ட தெருவில் உள்ள எல்லாத்துக்கும் போய் அறிவிச்சு கொடுத்துட்டு வா, யாரு கடனாளிகள், யாருக்கு தேவை இருக்குது, யாருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டு வர சொன்னாங்க. அந்த 70,000 திர்ஹத்தையும் ஒரு போர்வையில போட்டு அப்படி ஒரு மூட்டை மாதிரி கட்டினாங்க. கட்டிட்டு தேவையுடையவர்களை வரிசையாக வரவழைத்து அவரவர்கள் கையை போட்டு எவ்வளவு கையில வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிறேங்கன்னாங்க. வந்தவங்க அப்படி ஃபுல்லா கையில் எடுத்துட்டாங்க. உள்ளக்க ஒரு திர்ஹம் இல்லை, எல்லாம் காலி. அந்த வேலைக்கார சிறுமி சொன்னாங்க, அம்மா ரொட்டி துண்டு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, எந்த பண்டங்களும் பதார்த்தங்களும் செய்வதற்கு, பொருட்களை வாங்குவதற்கு காசு கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு அப்ப ஞாபகப்படுத்துகிற பொழுது ஆயிஷா அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு தக்கரத்தி இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா ஒரு 10 திர்ஹத்தை நான் சேர்த்து வச்சிருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா ஒரு 10 திர்ஹத்தை நான் சேர்த்து வச்சிருப்பேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதான்னா எவ்வளவு கொடை. ஏன்னா அன்பிற்குரியவர்களே, பொருள் இல்லை என்கிற விஷயம் மாத்திரம் நம்முடைய கண்களில் தெரிகிறது. ஆனால் கொடுத்து 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 அவர்களுடைய ஆழ் மனதில் அவர்கள் அனுபவித்த பரவசம் இருக்கிறது அல்லவா, அது பொருள் கையில் இருக்கிற சுகத்தை விடவும் பெரிதாக இருந்தது. பொருள் கையில் இருக்கிற சுகத்தை விடவும் அந்த ஆழ் மனதில் அவர்கள் அனுபவித்த அந்த ஆனந்தம் இருக்கிறது, இதை விடவும் அவர்களுக்கு பெரிதாக. அதனால கொடுக்கிற பொழுது மனசு வலிக்கல. தபூக் யுத்தம், அதற்காக வேண்டி நிதி திரட்டுகிற பணி நடந்து கொண்டிருந்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்குறாங்க. கொண்டு வந்து கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய சட்டி சாமா, தலவாட சாமா, அதாவது வடி, கரண்டி, ஆப்ப, ஊதுகுழல் எல்லாம் வந்து கிடக்குது. இந்த சாமான்களை வந்து பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா தரக்தலியா அலி, அபூபக்கர் உங்க வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கு, எல்லாமே வந்தது மாதிரி தெரியுது. மா தரக்தலியா அலி, வீட்டில் என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தரக்துல்லாஹ வ ரசூலஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போதுதான் சொல்கிறார்கள், இந்த அபூபக்கரை நான் ஒருபோதும் முந்திக் கொள்ளவே முடியாது. கொடுப்பதில் ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. தஃப்ஸீர்ல பார்த்தா இந்த வசனம் யாரை குறித்து சொல்கிறது என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து இந்த பெருமையாக சொல்கிற ஒரு வசனம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். பெருமக்களே, இதே தபூக்குடைய அந்த யுத்தத்திற்காக வேண்டி நிதி திரட்டப்படுகிற நேரத்தில் ஒரு பெரும் படை தேவைப்பட்ட, பெரும் பொருளாதார தேவை உணரப்பட்ட பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 100 ஒட்டகங்களை நான் தரேன், 100 ஒட்டகங்களை தர. ரசூலுல்லாஹ் வந்து துஆ செஞ்சாங்க. இன்னும் தேவைகள் இருக்கிறது, யார் தர்றா? அதே உஸ்மான் ரலியல்லாஹு இன்னொரு 100 ஒட்டகங்கள் தர்றேன். இன்னும் தேவை இருக்கிறது என்று சொன்ன பொழுது 3வது தடவையாக சொன்னாங்க, நான் ஒரு 100 ஒட்டகங்களை தர்றேன். எல்லாவற்றையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்ததற்கு பின்னால பள்ளிவாசல்ல எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சாச்சு. உஸ்மானுக்கு கனின்ற ஒரு பேர் இருக்குது.
அதற்கு பின்னால வீட்டில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதோ 100 குதிரைகளை தருகிறேன், 1000 மிருகங்களையும் நான் சேர்த்து தருகிறேன். அது பள்ளிவாசல்ல தந்த கணக்கு வேறு, நான் இது வீட்டில் வந்து தனியா உங்களிடத்துல ரகசியமாக தருகிறேன், இதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. உஸ்மான், இதற்கு மேல் நீங்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்ள மாட்டான், எதுவும் செய்யலாம், உங்கள் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு மகத்தான மனிதராக மாறிவிட்டீர்கள் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்களுடைய மனைவிமார்கள்ல கதீஜா அம்மா மேல ரொம்ப பிரியம். கதீஜா அம்மா மேல ரொம்ப ரொம்ப பிரியம். ஒரு நாள் ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த வயசான பொம்பளை பற்றி தானே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பிரச்சனை வரத்தானே செய்யும். 2 பேர்கள் இருக்கிற பொழுது மூத்த மனைவியை குறித்து ஒரு ஒரு அன்பும் அரவணைப்பும் கூடுதலாக தன்னுடைய கணவரிடத்தில் வெளிப்படுகிற நேரத்தில் அடுத்த மனைவி இப்படி கேட்கறதுன்றது ஒரு யதார்த்தம், ஒரு இயற்கை தான் இல்லையா? அப்ப ஆயிஷா அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐஷா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, சத்தகத்னி இது கத்தபனி அன்னாஸ், மனிதர்கள் எல்லாம் என்னை பொய்யன் என்று கூறிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த கதீஜா ஒருத்தி தான் என்னை உண்மையாளன் என்று சொன்னார். இவங்க தான் என்ன உண்மையாளர் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் என்னை கைவிட்ட பொழுது தன்னுடைய செல்வத்தை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்தவர்கள் இந்த கதீஜா. எனவே அந்த கதீஜாவை என்னால மறக்கவே முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. காணத்தஹிய மாக்கான கதீஜா தான். என்ன சொன்னாங்க? காணத்தஹிய மாக்கானத், கதீஜா தான். அவங்க இடத்துக்கு யாரும் வர முடியாதுன்னா. ஏன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை அவர்கள் செய்த தர்மம் தானங்கள் அதுதான் அவர்களுக்கு முக்கியத்துவமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களை. ஆக அன்பிற்குரிய பெருமக்களை எல்லாம் இந்த தர்மத்தின் வழியாக நாம் செய்கிற சதக்காக்களின் வழியாக மார்க்கம் நிலை பெற வேண்டும் என்ற உணர்ச்சியின் அடிப்படையில் நாம் செய்கிற எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் ஷான்ஹு தஆலா அதனை எவ்வளவு அங்கீகாரம் தருகிறான் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நாளைக்கு மறுமையில 2 நிழல் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அரிஷின் நிழல், இன்னொன்று என்ன தெரியுமா? தர்மத்தின் நிழல் அப்படின்னு சொன்னான். நாம் செய்த தர்மம் அங்கே வெயிலில் இளைப்பாறுவதற்கு நமக்கு நிழல் போட்டு தரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பிற்குரிய பெருமக்களே, இப்போ நம்ம பார்க்கிறோம், பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம், மார்க்க ரீதியான சில விஷயங்களுக்காக வேண்டி ஒரு செல்வத்தை திரட்டுகிற நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு வகையான அயற்சி இருக்குது. கொடுக்கணும்னா கொடுத்துடணும். எதற்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தருகிறோம். அவன் ஒன்றை தந்தால் திருப்பி தருவான், அப்படி திருப்பி தருவதும் தரமாக இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் அதிலே செயல்பட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து போனால் 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து வரும். ஒன்று, அவனால் பயன் பெற்ற அறிவு. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறான், மனிதர்களுக்கு அது நன்மைகளை தருகிறது, அறிவின் வாசலை அது திறந்து விட்டு இருக்கிறது என்றால், அதன் மூலமாக அவன் பெற்ற அறிவின் மூலமாக ஒருவன் பயனடைந்திருக்கிறான் என்றால் அதுவும் மறுமையில மன்னரையில வந்து சேரும். 2வது சலதாசன் சொன்னாங்க, வனதுன் சாலிஹன், அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தை. 3வது சொன்னாங்க சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக அவர்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிற தர்மம் என்றார்கள். எங்களுடைய உஸ்தாத் கமால்தீன் ஹசரத் அவங்க கமால்தீன் ஹசரத் இல்லை, இன்னொரு ஹசரத், அவங்க வந்து பாடம் நடத்தும் போது மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கணுன்றதுக்காக வேண்டி அந்த சில பாடல்களை, தத்துவ பாடல்களை எல்லாம் உதாரணம் காட்டி ஹதீஸ்களோடு விளக்குவாங்க. என்ன அதில் வந்து ஒரு பாட்டு வருது, வீடு வரை உறவு,
வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு ஒரு வாசகம், ஒரு தத்துவ பாடல் வருது. அவன் சொல்றான்டா, வீடு வரை மனைவி அப்படின்னா மனைவி வந்து வீடோர நின்றுவா, வீதி வரை உறவு வரும், காடு வரைக்கும் பிள்ளை வந்து கபூரில் அடக்கிற வரைக்கும் இருக்கும், கடைசி வரை யாரோன்னு கேட்குறான். அவன் மார்க்கத்தை புரிஞ்சிருந்தா அவனுக்கு விளங்கும், கடைசி வரை தான் செய்த தர்மம் வரும். ஹதீஸில் என்ன வருது? கடைசி வரை எதற்கு நாளைக்கு மறுமை வரை அவனை கரை சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக அவன் செய்த தர்மம் வந்து நிற்கும் அப்படின்றத இந்த ஹதீஸை படிச்சிருந்தா அந்த கவிஞன் அப்படி எழுதியிருக்க மாட்டான் அப்படின்வாங்க. இந்த ஹதீஸை படிச்சிருந்தா அந்த கவிஞன் இப்படி தொட்டிருக்க மாட்டான், இப்படி எழுதியிருக்க மாட்டான் என்று அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களை, இப்படி அன்பிற்குரியவர்கள் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹு ஷானஹு தஆலா தர்மத்தினுடைய சிறப்புகளை பார்க்கிறோம். ஹதீஸ்களில் சஹாபாக்கள் செய்த தர்மங்கள், சஹாபாக்கள் கொடுத்த கொடைகள் ஏராளம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தியாகம்னா ரொம்ப பெருசு. மற்றவங்கெல்லாம் பொருளை கொடுத்தாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தியாகத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய கொடை தெரியுமா? ஹிஜ்ரத்தின் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அவங்க பிறந்தது காபாவுக்கு உள்ளங்க. அவங்க பிறந்து கண் விழித்து பார்த்தது யார? முதல்ல ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தனி சிறப்பு அது. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் பல்வேறு நிலைகளிலே முதன்மையான இடத்தை பெற்றார்கள். அதுல முக்கியமான ஒரு இடம் என்ன தெரியுமா? பொருள் கொடுப்பது கூட கொடுத்துடலாம், உயிரை கொடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வீட்டில் படுத்திருக்கிறாங்க. சுற்றிலும் குஃபார்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வெளியே வந்து அவங்கள கொல்லணும்னு திட்டமிட்டு முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். பெருமானார் படுத்த படுக்கையில் யாரை படுக்க வச்சாங்க தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு சொன்னாங்க, அலி, என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட சில அமானிதங்கள் இருக்கின்றன, மக்காவாசிகள் கொடுத்த அமானிதங்கள் இருக்கின்றன. இந்த அமானிதங்களை உரியவிடத்தில் ஒப்படைத்து விட்டு 3 நாள் கழிச்சு வந்து நீ குபால வா, 3 நாள் கழிச்சு நீ குபா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து போய் குபாவில் 4 நாள் தங்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் மதீனாவுக்கு போனாங்க. ஏன் 3 நாள் கழிச்சு போனாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்களை தன்னோடு 3 நாள் கழித்து இணைந்து கொள்ள சொன்னார்கள். அப்படி இணைஞ்சதுக்கு பின்னாடி போனாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்னைக்கு நைட்டு படுத்த படுக்கை இருக்குது இல்லையா, அது மணற்படுக்கையா மரணப்படுக்கையா? மரணப்படுக்கை. என்ன எதிரிகள் அப்படி சுற்றிலும் இருக்கிறாங்க, என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அந்த இரவு அவ்வளவு அமைதியாகவும் நிம்மதியாகவும் தூங்கினேன். என்ன ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க, 3 நாள் கழிச்சு என்ன வந்து சந்திப்பேன். அப்ப என் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. என்னுடைய உயிருக்கு எத்தகைய ஆபத்துகளும் வராது என்பதை பெருமானாரின் இந்த வார்த்தையில் நான் புரிந்து கொண்டேன். அப்ப சஹாபிகள் தங்கள் பொருளை தருவதாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உயிரை தருவதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபிகளுடைய வரலாறுகளை, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களைப் போல நம்முடைய வாழ்வை, நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. நன்மையான காரியங்கள் இதுதான் என்று நாம் அறிந்ததற்கு பின்னால் நம்மால் ஆன உதவிகளை தரக்கூடிய நேரத்தில் தயக்கமே காட்டக்கூடாது. தந்தால் அல்லாஹ் தருவான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த சஹாபிகளின் வழித்தடத்தில் நம்முடைய வாழ்வையும் நாம் பயணிப்போம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அந்த வகையில், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு சரம். அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள்னா சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார்.
அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது சாதாரணமானதா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான் நாம இவ்வளவு முயற்சிக்கிறோம். இப்போ உதாரணமா சொர்க்கத்தை நாம தேடுறோம் இல்லையா? சொர்க்கத்தை நாம தேடுறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சில சஹாபிகளை சொர்க்கம் தேடுதுன்னாங்க. சில சஹாபிகளை சொர்க்கம் தேடுகிறது யாரு? மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் சல்மான் ஃபாரூசி ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேர்களையும் சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த சிறப்பு எதனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு. அதுதான் கொஞ்சம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஹஜ்ரத் அலி அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பாருங்க, ஹிஜ்ரத்தினுடைய படுக்கையில படுக்கிறாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை எவ்வளவு ஒப்படைக்கிறானோ அல்லாஹ்னுக்கு அதனை திருப்பி தருகிறான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. அல்லாஹ்வுடைய பாதையில நாம கொஞ்சம் சென்றால் அல்லாஹ் தன்னுடைய அருளை அவன் விசாலப்படுத்தி தந்து விடுகிறான். பெருமக்களே, இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி யாரு? அவர் வேறு நாட்டை சார்ந்தவர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து மார்க்கத்தில் இணைந்து கொள்கிறார். ஒரு பெரிய தியாகம். அவர் இஸ்லாத்தை ஏற்க வந்த அந்த வரலாறே ஒரு தனி வரலாறாக இருக்கிறது. ரொம்ப சிரமங்களுக்கு பின்னால், மிகுந்த அர்ப்பணிப்புகளுக்கு பின்னால அவர் இஸ்லாத்தில் வந்து இணைகிறார். அவருடைய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு எதை சொல்லலாம் தெரியுமா? அகழ் போர் நடந்துச்சு. அந்த அகழ் போருக்கான ஒரு மூல ஆலோசனையை யார் தந்தா தெரியுமா? ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா மதீனாவுல அந்த போர் முறை அதற்கு முன்பு பழக்கத்தில் இல்லை, அறிமுகத்தில் இல்லை. அகழ் தோண்டி யுத்தம் புரிவது, அடுத்தவங்க தன்னை வந்து தாக்கிவிடாத வகையில் சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய குழிகளை தோண்டி அதற்கு உள்ளே இருந்து கொண்டு ஒரு வகையான தாக்குதலை நடத்துவது. அது அவர்கள் இருந்த சொந்த நாட்டில் இப்படிப்பட்ட யுத்த வியூகங்கள் இருந்தன. அதை மதீனாவுக்கு அறிமுகப்படுத்துறது யாருங்க? சல்மானுல் ஃபாரிசி. அதுல எதிரிகள் கதிகலங்கி ஓடினார்கள். எங்கிருந்து தாக்குதல் வரும் என்பது தெரியாமல் அவர்கள் தவித்து கிடந்தார்கள். அவ்வளவு பெரும் விஷயம். இந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் அவ்வளவு மரியாதை பெற்றவர்களாக, அவ்வளவு கண்ணியமான மனிதராக இருந்தாங்க. ஒரு நாள் அன்சாரிகளும் முஹாஜிர்களும், மக்கத்து சஹாபிகளும் மதீனத்து சஹாபிகளும் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவருடைய அந்த அவங்கள வந்து தன்னுடைய ஆளுன்னு சொல்லிக்கிறதுல பெருமடைச்சாங்க. சல்மான் யார் தெரியுமா? அவர் அன்சாரியை சார்ந்தவர். சல்மான் யார் தெரியுமா? அவர் முஹாஜிர்களை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்குள் அவரை இணைத்துக் கொள்வதன் வழியாக தங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சல்மானும் மின்னான்னு சொன்னாங்க. சல்மான் அன்சாரியும் இல்லை, சல்மான் முஹாஜிர்லாம் இப்படிலாம் சண்டை போடாதீங்க. சல்மான் என் குடும்பத்தை சார்ந்தவர். எவ்வளவு பெரும் மரியாதை பாருங்க, எவ்வளவு பெரிய மரியாதை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, அது மாதிரி மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது எதிரிகள் வந்து நிற்கிறாங்க, குறைஷிகள் வந்து நிற்கிறாங்க, முஸ்லிம்கள் வந்து நிற்கிறாங்க. முதல்ல தனிநபர் சண்டை தான் நடக்கும். குறைஷிகள் சொல்றாங்க, மக்கா வாசிகள் அனுப்புங்க. முதல்ல மதீனா வாசிகள் 3 பேர் போய் நின்னாங்க. குறைஷிகள் சொன்னாங்க, எங்களுக்கு தான் சண்டை, நீங்க யாரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல்ல மக்கா வாசிகள் அனுப்பு அப்படின்னா. இந்த மக்கா வாசிகள் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன போது அங்க யாரெல்லாம் நின்றா? உத்துபா, ஷைபா, இன்னொருத்தன், 3 பேர். ரசூலுல்லாஹ் வந்து 3 முக்கியமான நபர்களை முதல்ல அனுப்புறாங்க. அதுல யார் தெரியுமா? முதல்ல கும் மிக்தாத், கும் யா ஹப்ஸா, கும் யா அலி, அப்படி 3 பேர். இந்த 3 பேர் தான் வந்து நிற்கிறாங்க. பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தமாக நடந்த அந்த பத்ர் யுத்தத்தில் முன்னணியில் இருந்த 3 யார் தெரியுமா? முதல்ல அலி, 2வது ஹம்சா, 3வது யாரு? மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.
அந்த 3 பேர்கள் படை நிறுத்தியதற்கு பின்னால ஷைபாவோடு மோத வேண்டிய நிலையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். முதல் பழி யார் தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் ஷைபாவை போட்டான். இஸ்லாத்தில் நடந்த முதல் யுத்தத்தில் பத்ரில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் ஷைபாவை முதல்ல வீழ்த்தறாங்க. அப்போ நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது பெருமக்களே, அந்த சஹாபிகள் கொண்ட அந்த அர்ப்பணிப்பினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தை நாம் தேடுகிறோம், சொர்க்கம் நான் வரை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒன்று மிக்தாத், அலியுன், மூன்றாவது அபூதர், நான்காவது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இப்படி சஹாபிகளுடைய மகத்துவம் பெருசு. நாம ஈமான் சரி அப்படின்னு நாம உரசி பார்க்கணும்னா யாருடைய ஈமானை வச்சு உரசி பார்க்க முடியும் தெரியுமா? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். சஹாபிகளே, நீங்க எப்படி ஈமான் வச்சிருக்கிறீங்களோ அது மாதிரி பின்னால் வரக்கூடியவர்கள் ஈமான் வைத்திருந்தால்தான் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். இப்போ நம்முடைய ஈமான் சரியா இருக்குதுன்னா நமக்கு உரைகள் யாருடைய ஈமான்? சஹாபிகளுடைய ஈமான் தான். சஹாபிகளுடைய ஈமான் தான். அதீவுல்லாஹ வ அதீவுர் ரசூல், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதீவுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி, எப்படி அல்லாஹ்வுக்கு வழிபடணும்னு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கன்னு ஒரு ஆயத்து இருக்குது இல்லையா? அதற்கு யார் நமக்கு வழிகாட்டி? சஹாபிகள் தான் வழிகாட்டி. அந்த சஹாபிகள் இல்லைன்னா இத்தாத்து ரசூலுக்கு ஒரு வழிகாட்டுதலே இல்லாம போயிடும். அப்போ அவ்வளவு மகத்தானவர்கள் அவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கக்கூடிய இந்த சஹாபிகள் யார் தெரியுமா? அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். அவர்கள் யார் என்றால் அவர்கள் மூமின்களிடத்தில் மிகுந்த கருணை கொண்டவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு கருணை தெரியுமாங்க? சாப்பாடும் தண்ணீரும் தனக்கு இருக்கும், தனக்கே இருக்காது, ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. 7 வீட்டுக்கு சுற்றி வந்த அந்த தலையெல்லாம் நீங்கள் ஹதீஸ்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளுக்கு வந்து தலை இருக்கும், தன்னை விட அந்த வீட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தலை எத்தனை வீட்டுக்கு சுற்றிட்டு வரும்? கொடுத்த ஆளுக்கே திருப்பி வந்துடும். அப்படின்னா அந்த 9 வீட்டு குடும்ப தலைவர்களும் தன்னை விட அடுத்தவர்களின் நலன் முக்கியம், அடுத்தவர்களின் பசி முக்கியம், அடுத்தவர்களின் சுவை முக்கியம் அவங்க கருதுறாங்கன்னா எவ்வளவு பெரிய மனசு வரணும். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு அவர்களை பற்றி ஒரு புகழ் வார்த்தையாக அது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல். இந்த சஹாபிகளை குர்ஆன்ல மட்டும் ஹதீஸ்ல மட்டும் சொல்லப்படல. அவர்களுடைய புகழ் எங்கெல்லாம் சொல்லப்பட்டது என்றால் தௌராத்தில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜீலில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபிகள் தான் நமக்கு வழிகாட்டிகள். அந்த சஹாபிகள் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி கட்டுப்படுவது, போர்க்களத்தில் எப்படி செயல்புரிவது, கொடைத்தனங்களில் எப்படி செயல்படுவது, கொடை கொடுத்து கொடுத்து எவ்வளவு உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கும் கூட அந்த சஹாபிகள் தான் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ்வினால் புகழப்பட்டவர்கள். அந்த சஹாபிகளை நம்முடைய வழிகாட்டிகளாக நாம் ஏற்று நம்முடைய வாழ்வில் மகத்தான உச்சங்களை நாம் தொடுவோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.